இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அது ஒரு பெரிய வேலையாக மாறிடுது. அதே மாதிரி தான் இன்னைக்கு காலையில் லைட்டாக பாலை பொங்க விட்டுட்டேன். சரி போகிற அவசரத்தில் அடுப்பெல்லாம் துடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்னடான்னா பெரிய வேலையாக மாறி போச்சு. அடுப்பு இப்போ இருக்க அடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த பேனர் மட்டும்தான் கழட்ட முடியும், அந்த பிளேட்டு கழட்ட முடியாது. அது கரிஞ்சே போயிடுச்சு. அதனால சோப் போட்டு நல்லா கழுவி தொடச்சி எடுக்கிறதுக்கே ஒரு 1/2 ஆயிடுச்சு. அது மாதிரி தான் லைஃப்லேயும் ஒரு சின்ன விஷயம் பார்த்து பண்ணலன்னு ஒரு தப்பாகி போச்சுன்னா அது பெரிய விஷயமா மாறிடும். அதனால எதுவுமே பார்த்து நிதானமாக பொறுமையாக கடைப்பிடிச்சி பண்ணோம்னா கொஞ்சம் லைஃப்லேயே சக்ஸஸ் ஆகலாம். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன். பாவக்காய் கூட ஒரு டீஸ்பூன் கரும்பு சக்கரை, மஞ்சத்தூள், உப்பு, புளித்தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மிளகுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகா, கொத்தமல்லி, ஜீரகம், குருமிளகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அப்புறம் ஒரு மூடி தேங்காய் போட்டு அரைச்சி ஊற்றிடணும். குழம்பு கொதிக்கிறப்போ மூடி வைக்காதீங்க. அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டினீங்கன்னா பாவக்காய் குழம்பு ரெடி.